Hi friends, welcome back to Deekshu Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல Oreo Swiss roll எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியா இருந்தது. இதுக்கு முன்னாடி Deekshu Samayal உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அதில் ஆல்ங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ உடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் 30 rupees பாக்கெட் ஒரு பாக்கெட் Oreo பிஸ்கட் எடுத்திருக்கேன். இந்த பிஸ்கட் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ரீம் தனியாக பிஸ்கட் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாக்கெட் பிஸ்கட் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை இப்போ பிரித்து போட்டுக்கலாம். பிரிச்சுட்டு பிஸ்கட் தனியாக க்ரீம் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். அவுட்ரு கோட்டிங் வந்து பிஸ்கெட்டும், இன்னர் கோட்டிங் வந்து நம்ம க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சுலாம். ஒரு 10 minutes போதும் இதுக்கு. 10 minutes செய்கிறதுக்கு, 15 minutes ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு. மொத்தமாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 25 minutes தான் ஆகுது செஞ்சு முடிக்கிறதுக்கு. ரொம்ப அருமையான ஸ்வீட் நம்ம சாப்பிட்லாம். இதுக்கு நம்ம சுத்தமாக கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. பாருங்க, இப்போ நம்மளோட பிஸ்கெட்லாம் எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். நான் க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது கூட நம்ம வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். ஆல்ரெடி பிஸ்கெட்டில் இனிப்பு இருக்கும், அதனால நான் 2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேன். ரொம்ப போட்டோன்னா திகட்ட ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இதில் வந்துட்டு இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்திடாதீங்க, கொஞ்சமாக சேருங்க போதும். சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதில் எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்ற வேணாம். பிஸ்கெட்லேருந்தே நல்ல எண்ணெய் பிசுப்பு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம் மாவை. பிஸ்கெட்டை வந்து இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். க்ரீம் வந்துட்டு அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஸ்கை வச்சு க்ரீமை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்குங்க. உங்கள்கிட்ட விஸ்க் இல்லைன்னா ஃபோக் ஸ்பூனோ இல்லை நார்மல் ஸ்பூனை வச்சு கூட நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்க, நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்க போகிறேன். போதும், பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். இதை நல்லா க்ரீம் மாதிரி நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். க்ரீம் செஞ்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்ல க்ரீம் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். ஒரு சப்பாத்தி கல்லை எடுத்துட்டு அது மேலே நான் வந்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பாலித்தீன் கவருக்கு பதிலாக அலுமினியம் ஃபாயில் பேப்பரோ இல்லை பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பாலித்தீன் பேப்பர் போட்டிருக்கேன். நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருந்த பிஸ்கட் மிக்சரை வச்சுருக்கேன். மேலே ஒரு பேப்பரை வச்சு சப்பாத்தி உருட்டுவோம் இல்லையா, அதை வச்சு மெல்லிசமாக நல்லா உருட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தேவை, அதனால சைடில் உள்ள எக்ஸ்ட்ரா பிட்டில் நம்ம கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பிட்டில் நம்ம அப்படியே சாப்பிட்லாம், எதுவும் பண்ண வேணாம். கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா. போய் கடையில் வாங்கணும் இல்லை, குழந்தைங்க ஏதாச்சும் ஸ்வீட் கேட்டாங்கன்னா வீட்டில் பிஸ்கட் இருந்தால் போதும், நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், நம்ம இப்போ ஸ்கொயர் ஷேப்பு கட் பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் எடுத்து நல்லா அது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இல்லையா. இப்போ இந்த பாலித்தீன் பேப்பரோடையே மெதுவாக இதை உருட்டிக்கலாம். நல்லா ரோல் ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். நம்ம உருட்ட பாலித்தீன் பேப்பர் நம்மளுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டே வரும். நல்லா டைட்டாக உருட்டிக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் செஞ்சனால தான் ரொம்ப சின்னமாக ஸ்விஸ் ரோல் ரெடியாக இருக்குது. நீங்கள் 2-3 பாக்கெட் செஞ்சிங்கன்னா நல்லா பெருசாகவே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக உருட்டியாச்சு இல்லையா. இதை நல்லா ரோல் பண்ணி ஒரு 15 minutes ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் கூட வைக்க வேணாம், நார்மலாக நீங்கள் வெளியில் வச்சா கூட போதும், செட் ஆகிடும் அது. அப்படி நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறீங்கன்னா ஒரு 10 minutes வச்சா போதும். இதை இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்போ கட் பண்ணலை நம்ம. பாருங்கள் எவ்வளோ நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓரங்களில் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பார்த்து கட் பண்ணணும். காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. நான் இப்போ எடுத்து பாருங்கள் நம்மளோட ஸ்விஸ் ரோல் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளோட ஓரியோ ஸ்விஸ் ரோல் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. கூடவே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கீழே போஸ்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.